ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்பா ரவை உப்புமா. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுவும் குக்கரில் 2 விசில் தான். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வேணும்னா உங்களுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். அது வந்து நல்லாயிருக்கும். நான் நெய் சேர்க்கல, வெறும் எண்ணெயில் தான் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 3-4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. பச்சை மிளகாய் என்கிட்ட கொஞ்சமாக இருந்ததுனால கம்மியாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு நல்ல விரல் நீளத்துக்கு இஞ்சி எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி தட்டியோ இல்லைன்னா பொடியாக கட் பண்ணியோ சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நான் வந்து 1 கப்புக்கு கேரட்டு பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடுவோம். வெங்காயம், தக்காளி, கேரட்டு எல்லாமே வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்குவோம். வதக்கிட்டு இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்றிடலாம். நான் இப்போ கிளாஸில் வந்து 1 கிளாஸ் வந்து சம்பா ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 2.25 ஊற்றிக்கோங்க. ஏன்னா ரவை வந்து ரொம்ப நைஸாக இல்லை, கொஞ்சம் இதுவாக இருக்குது. நான் காமிக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து லைட்டாக கரிக்கிற மாதிரி இருக்கணும், பிரியாணிக்கு போடுற மாதிரி இல்லை. இதில் கொஞ்சம் லைட்டாக கரிக்கிற மாதிரி வரணும். அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். நான் வந்து இந்த கிளாஸில் 1 கிளாஸ் வந்து சம்பா ரவை எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம அந்த ரவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் தடியாக இருக்கிறதுனால 1/4 கிளாஸ் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன். அதாவது 2.25 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம ரவையை அது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு நல்ல கிளறிடலாம். கிளறிட்டு கொதிக்க ஆரம்பித்தோடனே மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு, இந்த இடத்துல கூட உங்களுக்கு வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் மேலே தூவிட்டிங்கன்னா திறக்கும்போது கம்மன்னு வாசனையாக இருக்கும். பட் நான் இதில் நெய்யெல்லாம் சேர்க்காம டயட்டுக்கு பண்ணுறதுனால, சுகர் இருக்குது, டயட்டுக்கும் பண்ணுறதுனால எதுவுமே சேர்க்கல. இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். கரெக்டாக 2 விசில் தான், அதுக்கு மேலே வைக்காதீங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு ரவையை சேர்த்துட்டு 2 விசில் வச்சா போதும். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னுட்டு, நல்ல ப்ரெஷர்லாம் போன பிறகு திறந்தால் போதும். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன். அவ்வளோ அழகாக ஒட்டாமல் நல்ல பொலன்னு வந்திருக்கும். இது கூட வந்து ரைதா இல்லைன்னா வந்து ஊறுகாய் இல்லைனா தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி அந்த மாதிரி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். இல்லைனா அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். டேக் கேர் டியர்ஸ், கீப் ஸ்மைலிங், பாய்.